வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த போட் ஏர்டாப் 601 TWS இயர்ஃபோன் ANC இது வருது. போட் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ நம்பர் 1 ஆடியோ நிறுவனமாக இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா விலை குறைவான அவங்களோட இயர்ஃபோன்ஸ் தான். விலை குறைவு, பேஸ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தராங்க, ரீட்டைல் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஏர்டாப் 601 ANCயில் ANC இருக்குது, டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குது. விலை வந்து 4000 ரூபா. ஸோ 4000 பார்க்கும்போது ஒரு குறைவான விலையெல்லாம் இல்லை. ஸோ வந்து ஒரு 4000 கொடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக கரெக்டாக பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா வந்து 1000 ரூபாய்க்குள்ளே இயர்ஃபோன்ஸ்லாம் கூட வந்து ஓகே, எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் அப்படி இல்லை. ஸோ இது வாங்கலாமா வேண்டாமா, அது எப்படி இருக்குது, என்னெல்லாம் தந்திருக்காங்க, எது ப்ளஸ் அண்ட் எது மைனஸ், அதெல்லாம் பற்றி இந்த பதிவு நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஏர்டாப் 601 ANC. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த 601 ANC இருக்குது. ஸோ பாக்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ANC அப் டு 33 டெசிபல் குறைக்குன்னு போட்டிருக்காங்க. ENX டெக்னாலஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. IWB டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் நம்ம டெக்னாலஜி போட்டிருக்காங்க. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ஜெஸ்டர்ஸ் இருக்குது, இன்-இயர் டிடெக்ஷன் இருக்குது, ஆம்பியன்ட் மோட் இருக்குது ஃபார் டிரான்ஸ்பரன்சி, IPX ஃபார் வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ், 10mm டிரைவர், டோட்டல் பிளேபேக் வந்து 28 மணிக்குன்னு போட்டிருக்காங்க. 5 நிமிஷத்தில் 60 நிமிஷம் சார்ஜ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். 1 இயர் வேரண்டி தராங்க, அதுக்கான கார்டு இருக்குது. சில வேரண்டி கார்டு, ரீட்மி கார்டு, FAQ கார்டு அதெல்லாம் வந்திருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து இந்த கேஸ். ஸோ இந்த மாதிரி வடிவத்தில் கேஸ் கொண்டு வந்துருக்காங்க. எங்கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் வேரியன்ட், பட் இது வந்து பிளாக் கலர்லையும் தராங்க. உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் தானப்பா இது, இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர், இது வந்து ஒரு பேஸ்டல் க்ரீன் சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கலர் வந்து தந்திருக்காங்க. ஸோ டூவல் டோனில் வந்து இந்த உள்பக்கமும் இந்த இயர்பட்ஸும் வருது. இயர்பட்ஸில் இந்த இயர் டிப்ஸ் வந்து அந்த சேம் பேஸ்டல் க்ரீன் கலரில் தந்திருக்காங்க. பிஸ்தா கலர் நினைக்கிறேன், கரெக்டு தானே, பிஸ்தா கலரில் போட்டிருக்காங்க. USB Type-C கேபிள் வந்திருக்காங்க இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு. 2 எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் இருக்குது. அப்புறம் வந்து இதோட மேனுவலும் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ வழக்கம் போல் டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி வடிவத்தில் வந்து இந்த கேஸ் வருது. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. உள்ளே வந்து இந்த கலர் டுவல் கலர் டோன் நல்லாயிருக்கு. ஃப்ரண்டில் வந்து 4 இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. ஸோ வந்து பேட்ரி அளவு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழ்ப்பக்கம் இல்லை, இந்த சைடு பக்கம் வந்து USB Type-C போர்ட் தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இது வந்து மேக்னெட் மூலமாக இந்த லிட் வந்து பொருந்தது. உள்ளேயும் வந்து ஸோ இந்த மேக்னெட் அளவு வந்து சரியாக இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விலை குறைவான இந்த இயர்பட்ஸ் எல்லாம் இப்போ வருது இல்லையா, அதில் கூட கேஸில் நல்லா ஷேக் பண்ணாலும் கீழே வராது. பட் இது வந்து நான் லைட்டாக ஷேக் பண்ண உடனே வெளியே வந்துட்டு, ஒன்று வரல, ஒன்று வெளியே வந்துட்டு, சரியாக மாட்டிருக்கேன்னா இன்னொரு போட்டு பார்ப்போம். அட்டம் நம்பர் 2. இதுவும் வந்துட்டு அந்த மேக்னெட் மூலமாக இது பொருந்தலை. ஸோ ஃபிட்டிங் வந்து அது கரெக்டாக இல்லை, பட்ஸில் ஷேக் பண்ண வெளியே வந்துடுது. எங்கே போன நீ? ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப திருப்திகரமாக இல்லை. இது விழுந்தது தவிர இந்த கேஸு, இந்த பிளாஸ்டிக், இந்த பட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலில் வந்து கொஞ்சம் விலை குறைவான மலிவான பிளாஸ்டிக்காக தான் தோணுது. ஸோ ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ் வந்து லுக் வந்து எனக்கு கிடைக்கல, ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து கொஞ்சம் சீப்பான பிளாஸ்டிக் தான் இதில் வந்து போட்டிருக்காங்க. பட் கலர் டோன் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் வந்து ஃபினிஷ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போ இந்த பட்ஸுக்கு பார்ப்போம். ஸோ இந்த பட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் பெரிதாக பண்ணியிருக்காங்க. இப்போலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டான ஸ்டெம்ஸ் உள்ள இதெல்லாம் வருது, இந்த மாதிரி டிசைனில் வருது. இந்த இயர்பட்ஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 நாளாக இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன். பட் வந்து எனக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது எனக்கு காதில் வந்து ஒரு பெயின் வந்தது, சைடு அந்த காது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் இருக்கணும் இல்லை, சில பேர் காதை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஒரு பெயின் வந்தது. பட் அதை வந்து இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து அதிகமாக பல இயர்பட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சில இயர்பட்ஸில் தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுலேயும் இருக்குது. மேபி அந்த இயர்பட்ஸோட டிசைன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன்னால என்னவோ எனக்கு காதில் வந்து கொஞ்சம் ஒரு பெயின் இருக்குது. இது அதே நேரம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறதுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியும். இப்போ இதோட கண்ட்ரோல்ஸ் வரும். கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்வைப் டவுன் பண்ணி டேப் பண்ணி வந்து நீங்கள் கண்ட்ரோல்ஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து ரைட் இயர் பட்டன் நீங்கள் வந்து 2 செகண்ட் பண்ணால் போதும், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு எனேபிள் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து 2 செகண்ட்ஸ் திரும்பவும் லாங் டச் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரன்சி ஆம்பியன்ஸ் மோடுக்கு போகுது. அப்புறம் இன்கமிங் காலில் வந்து ஆன்சர் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி ப்ளே பாஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணி. அதேமாதிரி நீங்கள் வந்து ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லெஃப்ட் இயர் பட் வந்து நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணணும் மேலிங் கிளியும். ஸோ மேலிங் கிளி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா
ட்ராக் சேஞ்ச் ஆகும். முந்தின ட்ராக் போகும், இல்லாட்டி அடுத்த ட்ராக்கு போகும். அதே மாதிரி ரைட் பட்டனை நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் தேய்ச்சிங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகும். ஒரு முக்கியமாக எனக்கு வந்து இயர்பட்ஸில் பிடித்தமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்இயர் டிடெக்ஷன், பேட் டிடெக்ஷன். அதாவது காதில் இருந்து நீங்கள் வெளியே எடுக்கும்போது பாட்டு வந்து பாஸ் ஆகும். ஸோ அது வந்து இதில் தந்திருக்காக சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டை நான் கேட்டுட்டுருக்கிறேன், பட்ஸை வந்து காதிலேருந்து எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து பாஸ் ஆகலை. ஸோ இன்இயர் டிடெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ரிவ்யூ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusோட பட்ஸ் Z2. அதில் வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் போட் வந்து பேஸை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்காங்க. பட் அந்த மிட்ஸு அந்த ட்ரெபிள்லாம் வந்து கொஞ்சம் மட்டியாக இருக்குது, கலங்கி இருக்குது. அதோட டோனில் கிளாரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ இதை விட பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு 2000 பட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஆடியோ குவாலிட்டி தந்திருந்தாங்கன்னா ஓகே இருந்திருக்கும். பட் 4000 பட்ஸுக்கு நான் வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்தேன். அது வந்து எனக்கு வந்து ஏமாற்ற மாட்டேங்குது. இதில் ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பேஸ் இருக்குது, பட் நான் சொன்ன மாதிரி அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப தெளிவாக இல்லை. என்னடா வந்து எல்லாமே நெகட்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து இல்லை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதாவது கால் குவாலிட்டிக்கு வந்து ஒரு 3 மைக்கு தந்திருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. 3 மைக்கில் வந்து கால் குவாலிட்டி வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ பேசுகிறவங்க நான் 2-3 பேர்கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க வந்து இல்லை இது வந்து இயர்ஃபோனில் வச்சு பேசுன மாதிரி தெரியல, நான் ஃபோனில் நீங்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆடியோ குவாலிட்டி பேஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா இது வந்து ஓகே. பட் வந்து ஒரு தெளிவான ஒரு மியூசிக் வேணும், கிளாரிட்டி வேணும், எனக்கு மிட்ஸ் டெபிள்ஸில் வந்து செப்பரேஷன் நல்லா இருக்கணும், நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கலாம். இந்த விலைக்குன்னு பார்க்கும்போது இதை விட நான் பெட்டராக எதிர்பார்த்தேன். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸோடி சேர்த்து மொத்தமாக 28 மணிக்கூர் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ANC போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4.5 ஹவர்ஸ், மற்றும் ஏஎன்சியோ இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5.5 ஹவர்ஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் 4 ஹவர்ஸ் வந்து எனக்கு ஏஎன்சியோடு இதில் கிடச்சிது. அப்புறம் இதில் வந்து ஏஎன்சி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ ஏஎன்சி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எனக்கு வந்து அந்த 5000 ரூபா கீழே உள்ள பட்ஜெட் செக்மெண்ட்லாம் வந்து ஏஎன்சி வந்து ரொம்ப பெரிதாக இருக்காது. பட் இந்த OnePlus பட்ஸ் Z2 அதுவும் கடைசியாக நான் பார்த்ததில் கூட ஏஎன்சி பட் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த 5000 ரூபாய்க்கு. இதுலேயும் நான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினச்சிருந்தேன். ஏன்னா வந்து 33 டெசிபிள்லாம் குறையும் போட்டிருந்தாங்க. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசமாக எனக்கு தென்படலை. ஏஎன்சி வந்து ரொம்ப நோட்டபுளான ஒரு அம்சமாக எனக்கு தெரியலை இதில். ஸோ ஒரு ஏஎன்சிக்காக இதை வாங்குறத நீங்கள் வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்கும் போட்டிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாகவும் எனக்கு தெரியல. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பேருக்கு வச்சுருக்காங்களே தவிர ரொம்ப ஒன்றும் ப்ரொனவுன்ஸ்டான ஒரு ஃபீச்சராக எனக்கு இதில் தென்படலை. ஸோ இதான் வந்து போட்ஸோட ஏர்டாப் 601 ANC. போட்ஸில் வந்து நல்ல ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஒரு 1500 ரூபா 2000 ரூபாய்க்கெல்லாம் வந்து நல்ல ப்ராடக்ட்லாம் இருக்குது. பேஸ் பிரியர்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். பட் 4000 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து ஒரு இயர்ஃபோன் வாங்கும்போது இதை விட ஒரு பெட்டரான குவாலிட்டி நான் எதிர்பார்த்தேன். அதாவது கன்சியூமர்ஸுக்கு கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு வந்து என்னோட அபிப்பிராயம். ஏன்னா வந்து ஒரு பெரிய பட்ஜெட் இது. ஸோ வந்து ஏஎன்சி இதை விட கொஞ்சம் அவங்க பெட்டர் பண்ணிக்கலாம். ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்இயர் டிடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் அது வந்து ஒர்க் ஆகலை. பில்டு குவாலிட்டி இதை விட கொஞ்சம் அவங்க பெட்டராக பாடிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கனால எனக்கு வந்து இது வந்து மஸ்ட் பைன்லாம் வந்து எனக்கு சொல்லும்படியாக எனக்கு தெரியல. ஸோ இது வரைக்கும் என்னோட ஃப்ராங்கான இந்த போட்ஸ் ஏர்டாப் 601 பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.